தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன். ஸோ நான் சைடில் காமிக்கிறேன். இந்த மாதிரி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி எப்படி அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க அதை எப்படி எடிட் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். உங்கள் யூடியூப் வீடியோவில் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் அனிமேஷன் வீடியோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ கைன் மாஸ்டரில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நிறையா யூடியூபர்ஸ் அதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்காங்க. நான் இன்ஷாட் அப்புறம் மோஷன் நிஞ்சான்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷன் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கைன் மாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு சில மொபைலில் அது எடுக்காமல் இருக்கலாம், எரர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்ஷாட் அப்புறம் இந்த மோஷன் நிஞ்சா இந்த மாதிரி ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் சுலபமாக எடிட் பண்ணலாம். சரி வாங்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷனை எப்படி எடிட் பண்ணுறத பற்றி பார்ப்போம். எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சேனலில் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் வேறு அக்கௌண்ட் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஒருத்தவங்க மொபைல் வாங்கி நீங்கள் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி, அது உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்களே அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரேஷியோ கரெக்டாக ஃபிட் பண்ணிடுங்க. நான் 16:9 வைக்கிறேன். ஸோ அதான் எல்லோரும் வைப்பாங்க யூடியூப் வீடியோக்கு. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் இமேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கையில் ஃபோனை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீடியோ கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். பார்க்குறக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும். ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்க ஹேண்ட் அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதையுமே நீங்கள் தேட தேவையில்லை. கூகுளில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் கீழே இருந்து மேலே கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும். அடுத்து அவுட் வெளியே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டேன். இதை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த கிளிக் பண்ணுற இடத்துல நீங்கள் கரெக்டாக வைக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கும். 2-3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி செக் பண்ணுங்கள், அது எப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு. செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி அதில் இருக்கா அப்படின்ட்டு. இந்த மாதிரியே நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை நீங்கள் அதில் கிளிக் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணணும். அதில் நீங்கள் அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பிக்சர் வரும். இதில் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும். இதே மாதிரி தான், இதே ஸ்டெப் தான். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வைக்கணும். ஸ்பீடு நீங்கள் அனிமேஷன் எவ்வளோ நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன் அவுட் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே ஃபிட் பண்ணியாச்சு. நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கும் நீங்கள் இந்த ஏற்கனவே ஸ்டிக்கர் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று வரும், அதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஹேண்ட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போனா அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வைங்க. 2-3 தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போனா தான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியும். அந்த ஆப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா பண்ணலாம். மேலே சேவ் பண்ணுற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் 60 FPS வரைக்கும் இருக்குது. நான் 30 FPSே வைக்கிறேன். வச்சுட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க, உங்களுக்கு சேவ் ஆயிரும். மோஷன் நிஞ்சா ஆப்பில் எப்படி இந்த மாதிரி எடிட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபோனை கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும், பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணுறா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எவ்வளோ நாளும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு கீழே மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். இந்த ஃபோனுக்கு கரெக்டாக அந்த ஃபோனுக்குள்ளே நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள். நான் ஃபிட் பண்ணிட்டேன்.
ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் 2-3 தடவை ப்ளே பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்க அந்த பிக்சர், அதாவது ஹேண்ட் பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுங்கள். கீழே எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து அனிமேஷன் நிறையா இருக்கும். அதில் வந்து கீழே இருந்து மேலே போகிற மாதிரி அனிமேஷன் வைங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து செகண்ட் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து அவுட்டு வந்து நீங்கள் மேலே இருந்து கீழே வர மாதிரி நீங்கள் வந்து வைங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பும் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், அது வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கான்ட்டு. அடுத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த பிக்சர் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்க அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட்டில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொன்று இதே மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கிளிக் பண்ணுற இடத்துல, அதாவது பெல் பட்டனை கிளிக் பண்ணுற இடத்துல நீங்கள் அந்த வந்து ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனுக்கு மேலே கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வைங்க. இதுலேயும் நீங்கள் வந்து அனிமேஷன் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி வைக்கணும். இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று வரும், அதை வந்து ட்ராக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வைங்க. ரொம்ப வந்து ஸ்பீடாக அமுக்கிற மாதிரி, அதாவது ஸ்பீடாக வந்து கிளிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து வைக்கவே கூடாது. கொஞ்சம் மெதுவாகவே கிளிக் பண்ணுற மாதிரி வைங்க. அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2-3 தடவை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம், என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு தான் அப்போ தெரியும். நீங்கள் கைன் மாஸ்டர்லேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் சுலபமாக. இந்த ஆப்லேயும் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், அப்புறம் வந்து கீழே பீட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. கீழே பீட் ரேட்டை மட்டும் நான் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். கூட்டி வச்சுட்டு மேலே நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சுலபமாக எடிட் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி மேலும் நிறைய யூஸ்ஃபுல் டெக் வீடியோஸ், எடிட்டிங், கேமிங், அப்புறம் யூடியூப் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோஸ்களையும் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.